வணக்கம். முக்கிய செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் அர்ஜுன் முண்டா ராஜினாமா, அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு. புதுவை வந்த தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு. புதுவையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த அரசு முன்வர வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வேண்டுகோள். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதாவிற்கான ஆதரவை முக்தி மோர்ச்சா கட்சி திரும்ப பெற்றுக் கொண்டது. இந்நிலையில் அம்மாநில முதலமைச்சர் அர்ஜுன் முண்டா திடீரென ஆளுநரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளார். ஜார்க்கண்டில் சுழற்சி முறையில் முதலமைச்சர் பதவியை அளிக்க பாரதிய ஜனதா கட்சி மறுத்துவிட்டதால் ஆதரவை திரும்பப் பெற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முடிவு செய்தது. 82 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதாவிற்கு 18 உறுப்பினர்களும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிற்கு 18 உறுப்பினர்களும் உள்ளனர். பாரதிய ஜனதா தலைமையிலான அரசுக்கு ஜார்க்கண்ட் மாணவர்கள் யூனியன், ஐக்கிய ஜனதா தளம், சுயேட்சைகள் உட்பட 9 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆதரவை திரும்ப பெறுவதற்கான கடிதத்தை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இன்று காலை ஆளுநரிடம் சமர்ப்பித்தது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அர்ஜுன் முண்டா ஆளுநர் சையத் அகமதுவிடம் இன்று தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார். ஆளுநரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துமாறு ஆளுநரிடம் அவர் பரிந்துரை செய்துள்ளார். இச்சம்பவம் அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதால் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மும்பையிலிருந்து இன்று காலை புதுச்சேரிக்கு தாதர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தடைந்தது. பயணிகள் அனைவரும் இறங்கிய பின்னர் ரயிலை சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது பெட்டி ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் இருந்த சூட்கேஸில் வினோத சப்தம் கேட்டு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அந்த பெட்டி மற்றும் தனியே சுழற்றப்பட்டு ரயில் நிலையத்தை விட்டு தொலைவில் கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்து வந்து வெடிகுண்டுவை கைப்பற்றி 2 ஒயர்களை துண்டித்தனர். அதனைத் தொடர்ந்து வெடிகுண்டை சோதனை செய்தனர். சோதனையில் அது வெடிகுண்டு அல்ல என்றும் மர்ம நபர்கள் அதை வெடிகுண்டு போல் ஜோடித்து இருப்பது தெரியவந்தது. இந்த வெடிகுண்டு சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. இதனால் சுமார் 2 மணி நேரம் புதுவை ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தாதர் எக்ஸ்பிரஸ் வந்து பாண்டிச்சேரி வந்து அரைவல் ஆயிடுச்சு. 7:45 ஹவர்ஸ்க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல வந்துருக்கு. அரைவல் ஆயிடுச்சுன்னு அதில் வந்து அன்கிளைம் சூட் கேஸ் வந்து லாஸ்ட் ஜிஹெச் கோச் அண்டர்கிரவுண்ட் கோச்சில் வந்து ஒரு சூட் கேஸ் பேக் கிடச்சிருக்கு. சூட் கேஸ் அந்த சூட் கேஸில் வந்து அந்த சூட் கேஸ் கிடச்ச உடனே அவர் வந்து நேராக வந்து ஆம்பூர் ஸ்டேஷன் மாஸ்டர் எடுத்துகிட்டு போட்டார். பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ஆக்சுவலி வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவரை ஓப்பன் பண்ணிட்டார். ஓப்பன் பண்ணோடனே அது வந்து அதில் பாம்பு இருக்குது. பாம்பு இருந்தால் பயந்துட்டு ட்ராக்ல தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஆக்சுவலி வந்து விழுப்புரத்துலேயே ஏற்கனவே பார்த்துருக்காருன்னு சொல்கிறார் அவரே. பாம்பு ஸ்குவாடு, பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாடு, அடுத்தது வந்து இன்டெலிஜென்ஸ் பிரான்ச்சு, அதுக்கப்புறம் வந்து டாக் ஸ்குவாடு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. எல்லோரும் கரெக்டாக இந்த டைப்பில் எல்லோரும் கரெக்டாக வந்திருக்காங்க. வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னா ப்ரிகாஷனரி மெஜர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. கரெக்டாக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. பாம்பு டிஸ்போசல் பண்ணுறாங்க. இப்போ அது முடிச்சிடும் 10-15 மினிட்ஸில். புதுவையில் சட்டமன்றம் கட்டுவதை விட ஐடி பார்க் கட்டி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர புதுவை அரசு முன்வர வேண்டும் என்று சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், புதுவையில் பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 4 குற்றவாளிகளில் ஒரு குற்றவாளியை இதுவரை காவல்துறையினர் ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கல்வித்துறை அமைச்சர் அறிவித்துள்ள ஓவர் கோட் என்ற முறையை மாற்றி பெற்றோர், மாணவர்கள், ஆசிரியர் என அனைவரிடமும் கலந்து பேசி முழுமையான சீருடையை வடிவமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். ₹1 பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் திறமையானவர்களா, தகுதி வாய்ந்தவர்களா என்று விசாரிக்க வேண்டும் என்று வைத்திலிங்கம் தெரிவித்தார். நம்முடைய வகுப்பறையில மாணவ மாணவிகள் எப்படி இருக்காங்க? வெறும்
பேப்பரை மட்டும் பார்த்துட்டு அவங்க டிஸ்போசல் கொடுக்குறது சரியா? இட்ஸ் a social system. They must involve the entire life of the students. அப்படி இருந்தாதான் அது வந்து சரியா இருக்கும். அதனால இரண்டையும் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் புதுவையில் பல்வேறு அரசு துறை ஊழியர்களுக்கு ஊதியம் போட முடியாத நிலையில் அரசு உள்ளதாக கூறிய அவர், இந்நிலையில் புதிய சட்டமன்ற கட்டிடம் இப்போது தேவையா என்று கேள்வி எழுப்பினார். சட்டமன்றம் கட்டுவதை விட ஐடி பார்க் கட்டி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். நான் இன்னொன்னு சொன்னேன், சட்டமன்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு பேசி எந்த இடம் சரியா இருக்குன்னு நீங்க யோசனை பண்ணணும். யோசனை பண்ணி பிளான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்க முடிவு பண்ணணும். யாரையுமே கேட்கல, எந்த விதமான கன்சல்டேஷனும் இல்லை. அந்த கன்சல்டேஷன் இல்லாதப்ப பணமே நிதியே இல்லாத நேரத்துல இது ஒரு தேவையான ஒரு முயற்சியா? புதுவையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பொய்யான தகவலை கூறி வருவதாக கூறிய வைத்திலிங்கம், அதிமுக புதுவையில் என்ன செய்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். தமிழக அரசு சார்பில் புதுவை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய புத்தகங்கள் இதுவரை கொடுக்கப்படவில்லை என்றும், இதனால் மாணவர்களின் படிப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்தார். கல்வி வாரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தினுடைய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி வசதிகளும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது எந்த மாநிலமும் செய்யாத ஒரு காரியத்தை புதுவை மாநிலம் தமிழகத்தோடு உறுதுணையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இளைஞர் தமிழருக்கு பேசக்கூடிய தமிழகம் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி ஏன் நினைச்சு பார்க்க மாட்டாங்க? இது வந்து வேணும்னே வந்து தமிழகத்தினுடைய அரசாங்கம் நம்மளை வந்து இங்க பழி வாங்குறாங்க. அதோட இல்லாம இந்த அரசாங்கம் அதை போய் கேட்குதான்னு பார்த்தா புதுச்சேரி அரசாங்கம் கேட்கறதே கிடையாது. புதுவையில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்காத புதுவை அரசை கண்டித்து மாநில திமுகவினர் சட்டசபை எதிரே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், மகளிருக்கென சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று கோரியும், மேலும் புதுவை திருபுவனை கொத்தபுரிநத்தம் கிராமத்தை சேர்ந்த +2 மாணவி பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத புதுவை அரசை கண்டித்தும் புதுவை திமுகவினர் சட்டசபை எதிரே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். கழக துணை செயலாளர் சர்குண பாண்டியன் முன்னிலை வகித்தார். முன்னாள் அமைப்பாளர் ஜானகிராமன், அவைத் தலைவர் சுப்ராயன், அனிபல் கென்னடி, தலைமை கழக மகளிர் அணி தலைவி நூர்ஜஹான் பேகம், செயலாளர் விஜயன் உள்ளிட்டோர் மகளிர் மற்றும் இளைஞர் அணி அமைப்பினர் சுமார் 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது புதுவை அரசை கண்டித்து கோஷமிட்டனர். புதுவையில் பொங்கல் தின விழாவை முன்னிட்டு புதுவை அரசு பாப்ஸ்கோ நிறுவனத்தின் பொங்கல் சிறப்பு அங்காடியை முதல்வர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். புதுவையில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாப்ஸ்கோ நிறுவனம் சார்பில் பொங்கல் சிறப்பு அங்காடி நடத்தப்படுவது வழக்கம். அவ்வகையில் இவ்வாண்டின் 20வது பொங்கல் சிறப்பு அங்காடி புதுவை முதல்வர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாப்ஸ்கோ தலைவர் தமிழ்செல்வன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். உடன் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் ராகேஷ் சந்திரா, குடிசை மாற்று வாரிய தலைவர் மதி மற்றும் கால்நடை வாரிய தலைவர் KVK சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இச்சிறப்பு அங்காடியில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான அரிசி, மல்லிகை, துணி, கரும்பு, மஞ்சள் கொத்து, காய்கறி போன்ற அனைத்து பொருட்களும் மலிவான விலையிலும் தரமானதாகவும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு அங்காடி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுவையில் பள்ளி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதை பாலியல் வழக்காக மாற்ற வேண்டும் என்று கோரி இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பள்ளி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டதை
பாலியல் வழக்காக மாற்ற வேண்டும். கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள உடை கட்டுப்பாட்டை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய மாணவர் சங்க செயலாளர் ஆனந்த் தலைமை தாங்கினார். மாணவர்கள் கல்வித்துறை அமைச்சரின் அறிவிப்பை கண்டித்து கோஷமிட்டபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னும் பல செய்திகள் காத்திருக்கின்றன. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். பெயரிலேயே ராசியை கொண்ட உங்கள் குடும்ப கடை பாண்டி ராம் சில்க்ஸ். பெயரிலேயே ராசியை கொண்ட உங்கள் குடும்ப கடை மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க இனி பாண்டிக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வில்லியனூரிலேயே MRP விட மிக குறைந்த விலையில் வாங்கிட ஹரிஷ் ஸ்டோர்ஸ் A to Z டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கான மளிகை பொருட்களை சிறப்பு தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். மேலும் 300 ml வாட்டர் பாட்டில், ஐஸ்கிரீம் உட்பட அனைத்தையும் ஃபங்க்ஷன் ஹாலுக்கே இலவச டெலிவரி செய்கின்றோம். மளிகை பொருட்கள் அனைத்தும் சிறந்த தரத்தோடு சுத்தம் செய்யப்பட்டு துல்லியமான எடையில் பேக் செய்து விற்பனை செய்கின்றோம். செல்ஃப் சர்வீஸ் வசதியுள்ள ஹரிஷ் ஸ்டோர்ஸில் சொடக்ஸோ மீல் பாஸ் வசதி மற்றும் அனைத்து கிரெடிட் கார்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். வாடிக்கையாளர்கள் வசதிக்கென ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. இனி பாண்டியை விட மிக குறைந்த விலையில் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்த வாருங்கள். ஹரிஷ் ஸ்டோர்ஸ், இலக்கம் 43, தெற்கு ரத வீதி, போலீஸ் ஸ்டேஷன் எதிரில், வில்லியனூர், புதுச்சேரி. வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கான மளிகை பொருட்கள் அனைத்தும் சிறப்பு தள்ளுபடி விலையில், அத்துடன் ஃபங்க்ஷன் ஹாலுக்கே இலவச டெலிவரி செய்கின்றோம். பொங்கல் சிறப்பு விற்பனை. சார், டிவி கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். மேடம், ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? தெரியல சார். இருப்பா. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் விலை குறைவா நம்பிக்கையா வாங்குற இடம் தனம் நெக்ஸ்ட் தான் தெரியும். தனம் நெக்ஸ்ட்னாலே விலை குறைவு. தனம் நெக்ஸ்ட்னா நம்பிக்கை. தனம் நெக்ஸ்ட்ல வாங்கின தரமாவும் இருக்கு, விலை குறைவாவும் இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்சிடி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு வந்தோம். 4 இடத்துல விசாரிச்சதுல தனம் நெக்ஸ்ட்ல தான் விலை கம்மியா இருந்தது, வாங்கிட்டோம். பெரிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மட்டும் இல்ல, ஸ்மால் அப்ளையன்சஸ்க்கும் தனம் நெக்ஸ்ட் தான் பெஸ்ட். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாடிக்கையாளர்களின் திருப்தியில் என்றும் முதலிடம். தனம் நெக்ஸ்ட், டிஎஸ்டெக்ஸ் அருகில் நேரு வீதி, பாண்டிச்சேரி. தனம் நெக்ஸ்ட், கொசக்கடை தெரு மற்றும் தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. தனம் சேல் சென்டர் பெஸ்ட் கடைங்க. தனம் நெக்ஸ்ட், பாண்டி, கடலூர் மற்றும் சிதம்பரம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவை வைர விழாவை முன்னிட்டு நினைவு வளைவு அமைக்கப்படும் என்ற அரசின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தமிழக சட்டப்பேரவை வைர விழாவை முன்னிட்டு தலைமை செயலகத்திற்கு போர் நினைவு சின்னத்திற்கும் இடையே வைர விழா நினைவு வளைவை அமைக்க தடை கோரி அரசுகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பானுமதி மற்றும் சசிகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. சட்டப்பேரவை வைர விழா வளைவு அமைக்க திட்டமிட்டுள்ள பகுதி மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்தது என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் அந்த பகுதியில் நெரிசல் ஏற்பட ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். தமிழக சட்டப்பேரவை வைர விழாவை முன்னிட்டு தலைமை செயலகத்திற்கும் போர் நினைவு சின்னத்திற்கும் இடையே சட்டப்பேரவை வைர விழா வளைவு அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது.
புதுவை மேட்டுப்பாளையத்தில் அங்கன்வாடி கட்டிடம் இடிந்து விழுந்து அங்கன்வாடி உதவியாளர் அருட்செல்வி படுகாயமடைந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மேட்டுப்பாளையம் பால்வாடி வீதியில் 40 வருடங்கள் பழமை வாய்ந்த அங்கன்வாடி உள்ளது. இங்கு சிவமொழி ஆசிரியராகவும் அருள்செல்வி உதவியாளராகவும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த அங்கன்வாடி கட்டிடம் மிகவும் பழமை வாய்ந்ததாக காணப்பட்டது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் இந்த அங்கன்வாடியின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இதில் உதவியாளர் அருள்செல்விக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. விபத்து குறித்து உடனடியாக விரைந்து வந்த பொதுமக்கள் அருட்செல்வியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரசு கட்டிடம் இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1 மணி அளவில் ஒரே சத்தம் ஜடார்னு கேட்டது. வெளியே ஓடி வந்து பார்க்கும்போது எதிர இந்த சன்செட் உடஞ்சி சதறி உளுந்து கிடந்தது. அவங்க உள்ளார உதவியாளர் வந்து அடிபட்டு உள்ளார இருந்தாங்க. அப்புறம் நான் உடனே வந்து அவங்கள வெளியே ரொம்ப பாதுகாப்பான முறையில் பொருளுள்ள அழைச்சி வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு எதிர ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி போயிருக்காங்க. இது ரொம்ப 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கட்டணம். இது மழை பெய்யும் போதெல்லாம் கூட இங்கே தான் வந்திருப்பாங்க. ஏன்னாக்கா அந்த கட்டணம் அவ்வளோ அச்சமானதாக பயங்கர அப்பயே இப்படி செதஞ்சு போன இதெல்லாம் தெரியும். ஆனால் கட்டடத்தை மாற்றாமல் அப்படியே ஏங்கிட்டு இருக்குது. பிள்ளைங்க விதவைகள் பென்ஷன் வாங்கக்கூடியது, முதியோர் பென்ஷன் வாங்கக்கூடியது, ஊனமுற்றவர்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய இடம் ஒரு அங்கன்வாடி பில்டிங்கு. அது அப்படி ஒரு பராமரிப்பு இல்லாத நிலையிலேயே ஒரு பழமையான கட்டடத்தை எப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஒரு 10-20 பசங்க சின்ன குழந்தைங்க இந்த அங்கன்வாடியில் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஆபத்தான நிலையில தான். நான் நல்ல வேலையை அவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னால் தான் அவங்க ஒரு 10 நிமிஷம் முன்னால் தான் குழந்தைங்களை வெளியே அனுப்புனாங்க. இல்லைன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எதுவும் நல்ல வேலையாக அது தவிர்க்கப்பட்டிருக்கு. உடனடியாக அந்த அதுவும் இந்த பள்ளி குழந்தைங்கள்னு வரும்போதெல்லாம் அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு பண்ணணும். அது அரசாங்கம் அதை பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரியான ஆபத்து வேறு இடங்களிலும் கூட ஏற்பட்டுறாமல் குழந்தைங்களுடைய உயிர் முக்கியமானது இல்லைங்களா, அதை பாதுகாக்கணும்ட்டு நாங்கள் பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறோம். உலக செய்திகள். செவ்வாய் கிரகத்தில் பாறையின் மேல் முத்து நிறத்தில் பூ போன்ற வடிவமுள்ள படத்தை நாசாவின் கியூரியாசிட்டி விண்கலம் பூமிக்கு அனுப்பியுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் ஆய்வு மேற்கொள்ள நாசா கியூரியாசிட்டி விண்கலத்தை அனுப்பியது. அது பல்வேறு புகைப்படங்களை அனுப்பி வருகிறது. கடந்த மாதம் அனுப்பிய புகைப்படத்தில் பாறையின் மேல் முத்து நிறத்தில் பூ போன்ற வடிவம் ஒன்று உள்ளது. அது மலரும் ஒரு பூவாக இருக்கலாம் என்று ஒரு தரப்பினர் கூற, அது பூ அல்ல என்றும் குவார்ட்ஸ் கல்லாக இருக்கலாம் என்று விண்வெளி ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது குறித்து நாசா அதிகாரப்பூர்வமாக எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று செவ்வாய் கிரக ஆராய்ச்சி குழு தலைவர் அமிதாப் கோஷ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் போபால் நிறுவனமும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியுமான எலான் மஸ்க் செவ்வாய் கிரகத்தில் சிறு நகரம் அமைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்நகரத்தில் 80,000 பேர் குடியேற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பாஸ்டன் நகருக்கும் ஜப்பானின் டோக்கியோ நகருக்கும் இடைநிலை சேவை வழங்கி வரும் ட்ரீம்லைனர் விமானத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவின் பாஸ்டன் விமான நிலையத்தில் ஜப்பானை சேர்ந்த ட்ரீம்லைனர் விமானம் தரையிறங்கிய போது திடீரென விமானத்தின் பேட்டரியில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த விமானத்தில் பயணம் செய்த 173 பயணிகளும் 11 விமானப்பணி பெண்களும் பத்திரமாக விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உரிய நேரத்தில் இந்த தீ விபத்து கண்டறியப்பட்டு மீட்பு படை வீரர்கள் தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய அமெரிக்க விமான போக்குவரத்து பாதுகாப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள்.
2012ஆம் ஆண்டிற்கான பீபாவின் சிறந்த கால்பந்து வீரராக லயன்ஸ் மெஸ்ஸி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த விருதினை தொடர்ந்து 4வது முறையாக பெறும் வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான பீபா சார்பில் ஆண்டுதோறும் சிறந்த கால்பந்து வீரர்களை தேர்வு செய்வதற்காக ஓட்டெடுப்பு நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2012ஆம் ஆண்டிற்காக சிறந்த கால்பந்து வீரருக்கான பாலோண்டியோரே விருதிற்கு அர்ஜென்டினாவில் 24 வயதான லயன்ஸ் மெஸ்ஸி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் பார்சிலோனா ஒலிம்பிக் போட்டிகள் துவங்கிய சமீபத்திய போட்டிகள் வரை 91 கோல்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார். நேற்று நடந்த ஓட்டெடுப்பில் இவர் 2012இன் சிறந்த வீரராக மீண்டும் தேர்வானார். முன்னதாக கடந்த 2009, 2010, 2011ஆம் ஆண்டுகளில் இந்த விருதினை பெற்றார். தற்போது 4வது முறையாக இந்த விருதினை பெற்று சாதனை படைத்துள்ளார். இனி வரவிருப்பது புதுவையின் புதுமைக்கு. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகும் செய்தி தினமும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மிஷன் வீதி சந்திப்பில் இருசக்கர வாகனங்களை ஒரு பக்கம் மட்டுமே நிறுத்துவதற்கு போக்குவரத்து காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் இவ்வீதியில் 2 பக்கமும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. வாகனங்களை நிறுத்தாதீர் என்று போக்குவரத்து காவல்துறையினர் அறிவிப்பு பலகையின் கீழ் வாகனங்களை நிறுத்தியிருப்பது பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து காவல்துறை மெத்தனமாக செயல்படாமல் விரைந்து நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. மிஷன் வீதி மற்றும் நேரு வீதி சந்திப்பில் தனியார் கடைக்கு அருகே கழிவுநீர் வாய்க்கால் திறந்து கிடப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம், மேலும் விபத்து ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மிஷன் ஸ்ட்ரீட்ல ஒன் வே இருக்குது. ஆனால் ஒன் வே மதிக்காமல் எல்லாரும் 2 வீலர் மட்டும்தான் அலௌடு இருக்குது. ஆனால் காரு எல்லாம் வந்துன்னு இருக்குது. இதை போக்குவரத்து துறை சரியான முறையில் கண்டுக்கிறது கிடையாது. அடிக்கடிக்கு இடையூறு, டிராஃபிக் இடையூறு அதிகமாக ஆகுது. இதை போக்குவரத்து துறை என்னன்னு சொல்லிட்டு அலட்சிய போக்கில் இருக்கிறாங்க. அதை சரி பண்ணணும். அதே போல் இங்கே முக்கியமான விஐபிலாம் வந்து போகிறாங்க, கொள்றாங்க. ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்குது. ஓப்பன் ட்ரைனேஜ் இருக்கிறதுனால பேட் ஸ்மெல் அதிகமாக வருது. இதனால் பப்ளிக் நிறைய பேர் வரவங்க போகிறாங்க, பள்ளத்தில் தவறி விழுந்துடுறாங்க. நிறையா உயிர் இழப்பு வரத்துக்கு முன்னாடி இதை தடுத்தா நகராட்சிக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த கேபிள் ஸ்லாப்பு, பெரிய ஸ்லாப் ஒன்று மெயின் ரோட்லேயே கிடக்குது. இது வந்து சரியாக 3 மாத காலமாக இது வந்து அங்கே போட்ட கிடப்புலேயே கிடக்குது. இதை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நகராட்சி இதெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு சரி செய்யணும்னு நாங்களாம் கேட்டுக்கிறோம். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த வாய்க்காலை மூட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மக்கள் முன்வைத்துள்ள இந்த 2 கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிறைவேற்றுவார்களா? பார்க்கலாம். உங்கள் ஹனி டிவியில் புதுவையின் புதுமைக்கு பகுதியில் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டிட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9344 9745 வணிகச் செய்திகள். இறக்கத்துடன் தொடங்கிய மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வர்த்தக முடிவில் 51 புள்ளிகள் உயர்ந்து 19,742 இருந்தது. இறக்கத்துடன் தொடங்கிய தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி வர்த்தக முடிவில் 13 புள்ளிகள் உயர்ந்து 6,001 இருந்தது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் வெள்ளி விலையில் மாற்றம் ஏதுமின்றி 1 சவரன் 23,128 ரூபாயாகவும், கிராம் ஒன்று 2,891 ரூபாயாகவும், வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 61 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது.
இன்றைய அந்நிய செலாவணியில் இந்திய ரூபாயின் மதிப்பு. இன்றைய அந்நிய செலாவணியில் இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலர் 55 ரூபாய் 11 காசுகள், யூரோ 72 ரூபாய் 27 காசுகள், சவுதி ரியால் 14 ரூபாய் 69 காசுகள், குவைத் தினார் 195 ரூபாய் 46 காசுகள், எண் 63 காசுகள். இன்றைய பார்வையில் நாம் காணவிருப்பது வாரணாசி பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. காசி என்றும் பெனாரஸ் என்றும் அழைக்கப்படும் வாரணாசி இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நகரமாகும். கங்கை கரையில் அமைந்த இந்நகர் இந்து சமயத்தினரின் புனித நகரமாக கருதப்படுகிறது. பண்டைய காலங்களில் கல்வி கூடங்கள் பல அமைந்து கல்வியில் சிறந்த இடமாக விளங்கியது வாரணாசி. இங்கு தயாரிக்கப்படும் பெனாரஸ் பட்டு புடவைகள் மிக பிரபலமானவை. காசி என்பது சொர்க்கத்திற்கு செல்லும் வழியாக கருதப்படுகிறது. இந்தியாவில் காசி என்ற புகழுடன் சிவத்தலங்கள் அதிகமாக உள்ளன. அவற்றுள் தென்கோடியில் உள்ள தென்காசி மற்றும் மதுரைக்கு அருகில் வைகை ஆற்றின் கரையில் உள்ள திருபுவன காசி மற்றும் காவிரி ஆற்றின் கரையில் உள்ள பல சிவத்தலங்களும் அடங்கும். காசியின் புகழுக்கு காரணம் சூரிய வம்சத்தில் தோன்றிய மன்னன் சகரன். அவன் அஸ்வமேத யாகம் செய்தான். இதனால் இந்திரன் தனது பதவி பறிபோய்விடும் என பயந்து அஸ்வமேத யாக குதிரையை திருடி இமாலயத்தில் கடும் தவம் இயற்றி வந்த கபிலர் என்ற மாமுனியின் ஆசிரமத்தில் கட்டி வைத்து விட்டான். குதிரையை தேடி வந்த சகரனின் புதல்வர்கள் முனிவரை துன்புறுத்தினர். இதனால் கோபம் கொண்ட முனிவர் ராசகுமாரர்களையும் அவருடன் வந்த அனைவரையும் தனது கோப பார்வையால் எரித்து சாம்பலாக்கிவிட்டார். சகரனின் புத்திரர்கள் நற்கதி அடைய வேண்டுமானால் எரிந்து போன அவர்களின் சாம்பல் மீது தேவர்களின் உலகில் பாய்ந்து செல்லும் கங்கையின் நீரை தெளித்தால் மட்டுமே சாப விமோச்சனம் பெற்று நற்கதி அடைய முடியும் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டதாகவும், அதனால் அசமஞ்சனின் மைந்தன் பகிரீதன் தனது முன்னோர்களின் ஆன்மாக்கள் முக்தியடைய கங்கை பூமிக்கு கொண்டு வர வேண்டிய கடுந்தவம் செய்தான். அவனது தவத்தை ஏற்று கங்கா தேவியும் பூமிக்கு வர சம்மதித்தாள். சிவபெருமான் தனது திருமுடியில் கங்கையை விழச் செய்து பூமியில் நதியாக ஓட செய்தார். இவ்வாறு ஓடிய கங்கை நதியில் பகிரதனின் முன்னோர்கள் அஸ்திகள் கரைக்கப்பட்டன. இதனால் அவர்கள் முக்தி பெற்றனர். அன்றிலிருந்து கங்கையில் அஸ்தியை கரைத்து முன்னோர்களின் ஆன்மாக்களை முக்தியடைய செய்து வருகின்றனர் என காசி பற்றி வரலாற்று செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் அர்ஜுன் முண்டா ராஜினாமா, அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு. புதுவை வந்த தாதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு. புதுவையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த அரசு முன்வர வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வேண்டுகோள். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.